தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 192 இணையவழி உரையாடல் காலம் 6/12/2025 சனிக்கிழமை 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு குவாண்டம் கணினி, குவாண்டம் கம்ப்யூட்டிங். உரையாளர் பாலசுந்தரம், விரிவுரையாளர் ஈசோப் மெட்ரோ கல்லூரி, திருவோணமலை. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணானந்தன், செயலாளராகிய நான். இப்பொழுது திரு பாலசுந்தரம் அவர்களை தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து உரையை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பாலசுந்தரம். நான் ஈசோப் மெட்ரோ கல்லூரியில் விரிவுரையாளர்கள் கடமையாற்றுகிறேன். மேலும் கல்வி புலத்தில் எனக்கு 20 வருட அனுபவம் இருக்கிறது. நான் தற்போது உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட இந்த தொடர் என்னவென்றால் குவாண்டம் கணனி. நேரடியாகவே நான் குவாண்டம் கணனியை பற்றி உரையாடலுக்கு செல்கின்றேன். குவாண்டம் கணினியை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் தற்போதுதான் இந்த தொழில்நுட்ப புரட்சி உலகை ஆண்டு வருகிறது. அதனால் கணனி உலகின் அடுத்த பரிணாமமாக இந்த குவாண்டம் கணினியை மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்கால கணனி தொழில்நுட்பமாகவே இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். மேலும் இந்த கணனிகளானது குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு, ஒரு குறிப்பிட்ட தசாப்தங்களுக்குள் தங்களுக்கான புரட்சியை மேற்கொண்டே வருகிறது. அதை நாங்கள் உற்று நோக்குவோமானால் 1980களில் கணனிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது அந்த கணனி கண்டுபிடிப்பு. அதன் பின் 10 வருடங்களுக்கு பின் இணையம், 1990களில் இணையம் வந்தபோது இன்னும் மேலோங்கி எங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்து இணையத்தின் மூலம் மிக பெரும் புரட்சியும் இயல்பு நிலை வாழ்க்கையை மிக இலவாக மாற்றக்கூடிய மாதிரியும் இருந்தது. அதன் பின் 2000 ஆண்டுகளில் சமூக வலைத்தளம், அதுவும் நமது இணையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு, அதுவும் தற்போது வரை செல்வாக்கு செலுத்தி வருகிறது. மேலும் முகில்கணனிகள் ஒரு முக்கியமான பங்கு. அது 2010 ஆண்டுகளில் மிகவும் உச்சம் பெற்ற காலம். தற்போதும் அது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் நாங்கள் இப்போது பயன்படுத்துகின்ற எந்த ஒரு தகவல்களும் எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு நேரத்திலையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த முகில்கணனிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. எங்களுடைய கணனிகளின் உயர்தர கணனிகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் அது வன்பொருள் சார்ந்தும் சரி, மென்பொருள் சார்ந்தும் சரி, அது முகில்கணனி மூலமாகத்தான் சாத்தியமாகிறது. அதன் பின் தற்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற 2020களின் பிறகு புரட்சி ஏற்படுத்திய செயற்கை நுண்ணறிவு மூலமாக நாங்கள் இப்போது மிக மிக அரிதான பல விடயங்களை இலவாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம். எங்களுக்கு கணனியில் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையுமே அந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம், அந்த கருவி மூலம் வளமைக்கு மாறாக மிகவும் விரைவாகவும் சிறந்த தரத்துடனும் சில தரவு தகவல்களை பெறக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனால் தற்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு குவாண்டம் கணனி. தற்போதைய நிலையில் இந்த குவாண்டம் கணனி ஆரம்ப கட்டங்களில் தான் இருக்கிறது. இன்னும் 5-6 வருடங்களில் சொல்ல போனால் 2030 அளவுகளில் குவாண்டம் கணினிகள் மிக பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தும். அப்போது நாங்கள் ஏன் இந்த குவாண்டம் கணினியை இப்போது பயன்படுத்த வேண்டும் என்றால், குவாண்டம் கணினியானது நிறைய துறை சார்ந்த இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அது பற்றிய விழிப்புணர்வு தேடல் எங்களிடம் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் அந்த புரட்சி எங்கள் கைகளில் இன்னும்
நாங்கள் பயன்படுத்தவில்லை என்பதால் காரணமாக அதை நாங்கள் தெரிந்து கொள்வது குறைவு. அதனால்தான் நான் இப்போது இந்த குவாண்டம் கணனிகள் எங்கே, எந்த இடங்களில், எந்தெந்த நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை பட்டியலிட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 75க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த குவாண்டம் கணனிகள் மிக அதிக அளவாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் முக்கியமானது இந்த துறையை விருத்தி செய்வதற்காக முதலீடு செய்கின்ற முன்னணி நிறுவனங்கள் சுமாரான 10க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இருக்கிறது. அதன் பின்பு குவாண்டம் கணனிகளை வடிவமைப்பதற்கான வன்பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மிக அதிகமான நிறுவனங்கள் இருக்கிறது. 19க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறது. குவாண்டம் மென்பொருட்கள், குவாண்டம் நெறிமுறைகள், அதே மாதிரி குவாண்டம் மூலமாக நாங்கள் குவாண்டம் கணனிகள் ஊடாக குவாண்டம் கணனிகளை எப்படி தயார் செய்வது, புதிய தொழில்நுட்பங்களை, புதிய நிறுவனங்களை எப்படி அதன் உள்வாங்குவது, மற்றது குவாண்டம் தொடர்பான தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வது, குவாண்டம் தொடர்பான பாதுகாப்புகளை மேற்கொள்வதற்கான சில நிறுவனங்கள், இதைவிட குவாண்டம் உணரிகள், குவாண்டம் மாதிரியங்கள் இவையும் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ஏனென்றால் உணரிகள் மிக முக்கியம். நமது செயற்பாடு இல்லாமல் தன்னிச்சையாக செயற்படக்கூடிய சில உணர்வுகள் மூலம்தான் நாங்கள் இப்போ அன்றாட வாழ்க்கையை நாங்கள் நடத்தி வருகிறோம். உணர்வுகள் என்பது மிக முக்கியமானது. அது குவாண்டம் உணர்வுகள் என்பது ஒரு புதிய விடயம், குவாண்டம் மாதிரி என்பதும் புதிய விடயமாக கருதப்படும். அதுக்காகவும் நிறைய நிறுவனங்கள், 5க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தற்போது இருக்கிறது. குவாண்டம் கணினியை பயன்படுத்துகின்ற தொழில்துறை நிறுவனங்கள், அதுவும் நிறைய தொழில்துறை நிறுவனங்கள் தற்போது குவாண்டம் கணினியை பயன்படுத்தி பயனடைந்து கொண்டிருக்கிறது. அதை விட அரசாங்கம் இதற்காக மிகவும் அதிகளவான செலவு செய்து ஆராய்ச்சி மையங்களையும் பல்கலைக்கழகங்களிலும் ஊடாகவும் ஆராய்ச்சி மையங்களை அமைத்து வருகிறது. இதன் மூலமாக இந்த குவாண்டம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பலராலும் கருதப்படுகிறது. இனிவரும் காலங்களில் இந்த குவாண்டம் என்பது ஒரு மிக முக்கிய பேசு பொருளாக காணப்படும். குவாண்டம் கணனிகள் நிறுவன பட்டியலில் இதில் நான் தந்திருக்கிற இந்த நிறுவன பட்டியல் சிறிதளவு நிறுவன பட்டியலை மட்டுமே நான் இந்த நிறுவன பட்டியல் எல்லாமே நிறுவன பாத்தீங்கன்னா குவாண்டம் துறையில் மிகப்பெரிய முதலீடு செய்கின்ற நிறுவனங்கள். ஏற்கனவே இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு பரிச்சயமான IBM, கூகுள், மைக்ரோசாப்ட், அமேசான், இது ஏற்கனவே நீங்கள் கவலைப்பட்ட நிறுவனங்கள். அதே மாதிரி அரசு மற்றும் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாசா, MIT, கனடால இருக்குது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இப்படியான இடங்களில் கூட ஆராய்ச்சி மையங்கள் நிறையவே இருக்கிறது. இனி வரும் காலங்களில் இதற்கான தேவைப்பாடும் இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயணம் மிக அதிக அளவில் இருக்கும். அப்படி அதை நாங்கள் முன்னோக்கி பார்க்க போனால் குவாண்டம் கணனிகள் ஏன் தேவை என்ற ஒரு கேள்வியை எங்களால் முன்வைக்க முடியும். குவாண்டம் கணனிகளால் நமது சாதாரண கணினிகள் அல்லது நாங்கள் பாரம்பரியமாக இவ்வளவு காலம் பயன்படுத்தி வந்த கணினிகள் விட இவைகள் மிக வேகம் கூடிய ஒரு கணினிகளாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய மீக்கணனி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் என்று சொல்வோம், அது மிக அதிகளவான சேர்த்துடன் கூடிய ஒரு கணனி. அக்கணனிகள் செய்கின்ற மிக கடினமான வேலைகள், அதாவது அக்கணனிகள் செய்கிற வேலைகள், சில வேலைகள் 10,000 ஆண்டுகள் வரையும் எடுக்கும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு. ஆனால் குவாண்டம் கணனிகள் மூலமாக அந்த பிரச்சனைகளில் ஒரு வினாடிகளில் அல்லது ஒரு நிமிடத்தில் நாங்கள் முடித்துவிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் குவாண்டம் கணனியை நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது. குவாண்டம் கணனி நிச்சயமாக நமது எதிர்காலத்தில் நிறைய மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும். மீக்கணனிகள், அதாவது நான் எப்படி கூறியது போல, மீக்கணனிகள் ஒரு சிக்கலான ஒரு வேலையை செய்வதற்கு அல்லது கல்குலேஷனை கணக்கீடுகளை செய்து முடிப்பதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் வரை ஆகும். இதை நீங்கள் கேட்கும் போது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். இது என்ன கோடிக்கணக்கான ஆண்டுகள் எப்படி ஆகும் என்பது
உண்மையாகவே நாங்கள் மறைபொறியாக்கம், அதாவது என்கிரிப்ஷன் செய்யப்பட்ட சில தரவுகளை நாங்கள் மறைமுறையாக செய்ய வேண்டும் போது வேண்டிய தேவை ஏற்படும் போது கோடிக்கணக்கான ஆண்டுகள் உண்மையாகவே அந்த பிரச்சனையை முடிப்பதற்கு தேவைப்படும் நாங்கள் பயன்படுத்தும் மீக்கணி மூலம். ஆனால் குவாண்டம் கணனிகளில் குறிப்பிட்ட சில வினாடிகளிலே அந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும். இப்போது நாங்கள் இந்த குவாண்டம் கணனி இவ்வளவு வேகமாக இருப்பதால் என்னென்ன வேலைகளுக்கு அல்லது தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறதை பார்த்து விடுவோம். நான் இதை முன் கூறியது போல குறிமுறையாக்கம் மறைமுறையாக்கம் என்றும் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். இது வந்துதான் எங்களுடைய தரவுகளை மிகவும் பாதுகாப்பாக வழிமுறைப்படுத்தி இன்னொருவருக்கு கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு கட்டமைப்பு. இதற்கு கணிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்பட்ட போது எங்கள் குவாண்டம் கணியில் சில வினாடிகளில் நிறைவு செய்யலாம். மேலும் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவுக்கு அதிகளவான தரவுகள் பயன்படுகிறது. அத்தரவுகளை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு செயற்கை நுண்ணறிவு மூலமாக நாங்கள் குவாண்டம் கணியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புதிய மருந்து பொருட்கள் கண்டுபிடிப்பதற்கும் குவாண்டம் கணியை பயன்படுத்துகிறது. காலநிலையை அடைவதற்கு காலநிலை மாதிரி காலநிலைகளின் ஒட்டுமொத்த தரவுகளை இணைத்து வானிலையை ஆராய்ச்சி செய்வதற்கும் நாங்கள் இந்த குவாண்டம் கணியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிதி நிலைமை சம்பந்தமான அபாயங்கள், நிதி நிலைமை சம்பந்தமான கணித்தல்களுக்கும் இந்த மாதிரிகள் பயன்படுத்தப்படுகிறது. அதை விட மூலக்கூறு மிக முக்கியமானவை. ஏனென்றால் நமது மனித உடல் மூலக்கூறுகளானவை, உயிரின நுண்ணுயிர்கள், வைரஸ், பாக்டீரியாக்கள் மூலக்கூறுகளானவை. இவர்கள் பற்றிய தகவலையும் பெறுவதற்கு இந்த மாதிரிகள் மிக மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இதன் கணித்தல் அளவுகள் எல்லை மீறிய அளவு, எல்லைக்கு அப்பாற்பட்ட கணித்தல்களை செய்வதால் நாங்கள் கட்டாயம் இந்த மாதிரியங்களுக்கு குவாண்டம் கணியில் பயன்பாடு தேவையாக இருக்கும் இனிவரும் காலங்களில். மின்கலங்களை நாங்கள் சொல்ல போனால் மின்கலங்கள் சாதாரணமாக 4-5 மணி நேரங்கள் தான் இருக்கும். வருடக்கணக்காக பயன்படுத்தக்கூடிய மின்கலங்களை உற்பத்தி செய்வதற்கும் அதன் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட மாதிரியங்களை உருவாக்குவதற்கும் குவாண்டம் கணினிகளில் இருக்கப்படுற தொழிற்பாடுகள் பயன்பாடுகள் முக்கியம். அடுத்த விட நாங்கள் புதிய ஒரு பொருள் அல்லது புதிய ஒரு வடிவத்தை மூலக்கூறு மூலமாக கண்டுபிடிப்பதற்கு இந்த குவாண்டம் கணி நிச்சயமாக உதவி செய்யும் என நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட இந்த மறைமுறையாக்கம் என்பது ஒரு கணனியில் இருக்கிற தரவு. நீங்கள் இங்கு பார்த்தால் தெரியும், இது ஒரு சாதாரண 64 பிட் கணனி. இந்த கணனியால் செய்யப்பட்ட ஒரு தரவை நாங்கள் குறிமுறையாக்கம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 292 வளங்கள் எங்களுக்கு தேவைப்படும். இதே மாதிரி 128 பிட் அளவு கொண்ட ஒரு தரவை நாங்கள் மறுபுரிமையாக்குவதற்கு 10⁻21 அடுக்கு கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும். இது நாங்கள் எங்களோட இந்த பொறிமுறையாக்கங்களை நிச்சயம் பயன்படுத்துவோம். இப்படி பயன்படுத்துவதால் தான் நாங்கள் வங்கிகளில் இருக்கிற கணக்குகள் களவாடப்படாமல் இருக்கிறதுக்கும் அதை வேறொருவர் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு இந்த மறைகுறியீடு என்கிரிப்ஷன் என்று சொல்லுவோம். இந்த மறைக்குரிமையாக்கம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ஆனால் இந்த குவாண்டம் கணி இது நாங்கள் சாதாரண கணனிகளில் பார்க்கப்படுற மறைக்குரிமையாக்கும் செயற்பாடு. அதாவது இந்த ஒரு வேலை அதாவது 64 பிட் கொண்ட ஒரு கணனியினுடைய தரவுகளை அல்லது கணனியுடைய பிட்டுகளை நாம் மாற்றும் போது இத்தனை வருடங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் இதே வேலையை எங்கள் குவாண்டம் கணியானது மிக மிக சொற்ப நேரத்தில் இதை முடிந்துவிடும் என்பதற்காக இந்த அட்டவணையை உங்களுக்கு பார்வைக்கு தந்திருந்தேன். இந்த அட்டவணையின் மூலம் நீங்கள் மறைமுறையாக்கம், அதாவது ஒரு குறிப்பிட்ட 64 பிட் கணனியில் எவ்வளவு தூரம் அதை டிகோட் பண்றதுக்கு, அதாவது மறைமுறையாக்கம் செய்வது, குறிமுறையாக்கத்தில் மறைமுறையாக்கம் செய்வதற்கு அல்லது உடைப்பதற்கு, அந்த பாஸ்வேர்டை உடைப்பதற்கு இத்தனை வாரங்கள், மிகவும் இலவாக சொன்ன போனால் பாஸ்வேர்டை உடைப்பதற்கு இவ்வளவு காலம் தேவைப்படுகிறது. இதை குவாண்டம் கணினிகள் மிக சொற்ப காலத்தில் முடிக்கும். பாரம்பரிய கணினிகள் அல்லது நாங்கள் பயன்படுத்துகிற கணினிகள் சைபர், அதாவது 0 அல்லது 1 மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இந்த கணினிகளின் கணித்தல் வேலைகளை, எங்களின் தரவு தகவல்களை, நாங்கள் பயன்படுத்துகிற அனைத்து விதமான தரவு தகவல்களை இவ்வாறு கணித்தல் வேலைகளை செய்கிறது. ஆனால் குவாண்டம் கணினிகள்
அப்படி குவாண்டம் கணிகளில் பயன்படுத்தப்படும் இந்த தரவு தகவல்கள் நாங்கள் கியூபிட் என அழைக்கப்படும். சாதாரண கணினிகளில் பயன்படுத்தப்படும் தரவுகளை நாங்கள் பிட் அதாவது சைபர் அல்லது 1 என்னும் அடிப்படையில் அந்த தரவுகள் சேமிக்கப்பட்டு மிகப்பெரிய தகவலாக மாறுகிறது. ஆனால் குவாண்டம் கணினிகளில் கியூபிட்டுகள் சாதாரணமாக 1 அல்லது சைபர் 0 நிலையில் இருக்கும். அதே நேரத்தில் குவாண்டம் கணினி என்பது சைபராகவும் 1ஆகவும் இருக்கக்கூடிய ஒரு மாயையான ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதுவே குவாண்டம் கணினியில் உள்ள மிக மிக முக்கியமான ஒரு நுட்பம். இந்த நுட்பத்தின் காரணமாகத்தான் குவாண்டம் கணினி மிகவும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போது நாங்கள் குவாண்டம் கணினிகள் பற்றி பார்க்கும்போது இந்த குவாண்டம் தொடர்பான குவாண்டம் என்பது அணுக்களின் உலகம். அணுவிற்குள் இருக்கும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்பவை நடந்து கொள்ளும் நடைமுறைகள், நடத்தைகளை பற்றி அறிந்து அதற்குள் எமது தரவுகளை நாங்கள் அளிப்பதன் மூலம் அந்த குவாண்டம் உலகத்திற்குள் எங்களுடைய தரவுகளை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். வெறுமனே இப்போது நாங்கள் பௌதிகவியல் படி பார்க்கும் போனால் எங்களுடைய வீட்டில் நாங்கள் பயன்படுத்தப்படுகிற பொருட்களா இருக்கட்டும், ஒரு தண்ணீர் இருக்கட்டும் அல்லது காற்றா இருக்கட்டும், இவைகளின் ஓட்டம், இவைகளின் பற்றின விதிகள், இவைகளின் பற்றின வேகம், இதன் திணிவு, நிறை, இதை பற்றிய நாங்கள் ஒரு கட்டளை நாங்கள் குவாண்டம் பிசிக்ஸ்க்குள் கொண்டு வராமல், அதாவது நாங்கள் இது சாதாரண பௌதிகவியலாக கருதுவோம். சாதாரண பௌதிகவியலில் இதற்கு சம்பந்தமான எல்லா விதமான அமைப்புகளும், கட்டமைப்புகளும், இதில் இருக்க எல்லாத்தையும் எங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய மாதிரி, நேரடியாக விளைவை அறியக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் குவாண்டம் கணினிக்குள் குவாண்டம் பற்றிய ஒரு அடிப்படையில் குவாண்டம் என்பது அணுவுக்குள் நடக்கிற இதே விடயங்கள், அதாவது அணுவின் நடத்தை, அணுவின் பரிணாமம், அணு எப்படி செல்கிறது, அது ஒரு நிறை கொண்டுள்ளது, அதன் நடவடிக்கைகள் என்ன என்ற பற்றி அறியதான் இந்த குவாண்டம் கணினிக்குள் குவாண்டம் சம்பந்தப்பட்ட 2 விதமான ஒரு ஒற்றுமை, அதாவது ஒற்றுப்பாப்பை என்பதற்கு நாங்கள் இங்கே கூறலாம். அடுத்தது குவாண்டத்தின் கோட்பாடுகள். அப்போது குவாண்டம் ஏன் இவ்வளவு வேகமாக வேலை செய்கிறது என்று பார்த்தால், குவாண்டம் வேகமாக வேலை செய்வதற்கு 3 கோட்பாடுகள். குவாண்டமானது, அதாவது குவாண்டம் என்று சொல்றது, குவாண்டம் கணினிகளில் இருக்கப்படுற பிட்டுகளானது ஒரு நேரத்தில் பல நிலைகளில் இருக்க முடியும். அதாவது அதை நாங்கள் சொல்றோம் மேல்நிலை நிலைமை என்று சொல்லுவோம், சூப்பர் பொசிஷன். இந்த சூப்பர் பொசிஷன்ல என்ன நடக்கும்னா, ஒரு பிட்டானது 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், அல்லது 2 சேர்ந்தா மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதை கண்காணிப்பதற்காக இந்த அடிப்படையில் இருப்பது எங்களுக்கு சூப்பர்பொசிஷன் என்று சொல்லுவோம். அடுத்தது குவாண்டம் என்டாங்கிள்மென்ட், ஒன்றோடு ஒன்று இணைந்த கியூபிட்டுகள், குவாண்டம் பிட்டுகள் இணைந்து மற்ற பிட்டுகள் இணைந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தரப்போகிறது. அடுத்தது குவாண்டம் இன்டர்ஃபேஸ். குவாண்டம் இன்டர்ஃபேஸ் என்பது இதுவும் ஒன்றோடு இணைந்து தனது நிலைமைகளை சரியான முறையில் அடையாளப்படுத்தும். தானும் அதாவது 2 அணுக்களும் ஒன்றே அல்லது என்னுடன் இருக்கிற அணுக்கள் எது, அந்த அணுக்கள் எது என்பதை அடையாளப்படுத்துவது இந்த குவாண்டம் நிலைமை என்று சொல்லுவோம், இன்டர்ஃபேஸ் என்று சொல்லுவோம். என்டாங்கிள்மென்ட் சொல்றது இந்த குவாண்டத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தரவு இன்னொரு இடத்தில் என்ன மாதிரி இருக்கும் என்பதை அடையாளப்படுத்துவதற்குரிய மாதிரி இருக்கும். இந்த கோட்பாடு சற்று விளங்குவதற்கு கடினமாக இதுதான் இருக்கக்கூடிய மாதிரி எனக்கும் தெரிந்தது. அதனால் சிறிய ஒரு விளக்கத்துடன் இந்த குவாண்டம் கோட்பாடுகளை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த கோட்பாடு முதலாவது சூப்பர் பொசிஷன். அதாவது நீங்கள் ஒரு நாணயத்தை சுண்டி பார்ப்பீர்கள். சுண்டும் போது அந்த நாணயத்தின் வேகத்தில் அந்த நாணயம் தலையா பூவா என்பதை நாங்கள் கட்டாயம் உடனே முடிவு செய்ய முடியாது. அது சுற்றும் நேரத்தில் அதற்கான பொசிஷன், அதற்கான நிலைமை கொண்டு தலையாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், இது 2ம் சேர்ந்த ஒரு நிலைமையாக கூட அந்த நொடிகளில் இருக்கலாம். இப்படியான ஒரு அமைப்பை தான் நாங்கள் எலக்ட்ரான் கண்ணோட்டத்தில் சூப்பர் பொசிஷன் என்று சொல்வோம். இந்த சூப்பர் பொசிஷன்ல இருக்கிற நேரத்துல மிக மிக வேகமாக எங்களோட தரவுகள் கடத்தப்படும். இங்கால கொடுக்கப்பட்டிருக்க அடுத்த விடயம் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு கியூபிட் ஆனது சாதாரண பிட்டுகளுக்கு
சாதாரண 2 பிட்டுகளுக்கு சமானம். நாங்கள் பயன்படுத்துகிற சாதாரண கணினிகளின் 2 பிட்டுகளுக்கு ஒரு பிட் சமமாக காணப்படும். அப்ப எங்களுடைய குவாண்டம் கணினிகளில் 0, 0, 1 இதுக்கு 0 என்பது நமது சாதாரண கணினிகள் குவாண்டம் கணினிகளில் இருப்பதை விட சாதாரண கணினிகள் 0 என்பது 0 அல்லது 2 0க்கு ஏற்றாற்போல் இருக்கும். 2 அடிப்படை கூறுகளை கொண்டிருக்கும். 1 என்பது 1 அல்லது 2ஆக காணப்படும். சாதாரண கணினிகள் குவாண்டம் கணினிகளில் காணப்படும் டேட்டா இந்த 3 விதத்தில் காணப்படும். நிலைமையில் காணப்படும் டேட்டாவின் தரவுகளின் அளவு 0, 1 அல்லது ஒரே நேரத்தில் 2 நிலைமைகள் அல்லது பலவேறுபட்ட நிலைமைகளில் காணப்படும். அப்போது குவாண்டம் வீட்டில் இருக்கப்படுற ஒரு டேட்டா நீங்கள் தரவு இன்னொரு சாதாரண கணினியில் பார்க்கும்போது 4 வடிவங்களாக 4 நிலைமைகளில் காணப்படும். ஆனால் குவாண்டம் பிட்டுகள் வந்து 2 நிலைமைகளும் காணப்படும். அது 3வது நிலைமையில் காணப்படும். அந்த நிலைமை எங்களுக்கு சற்று புரிதலுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன செய்கிறேன் என்றால் ஒரு கடவுச்சொல்லை நான் பிரதியிடப்படும். ஒரு கடவுச்சொல்லை எடுத்து இந்த கடவுச்சொல்லை எனது சாதாரண கணனி எப்படி அடையாளப்படுத்துகிறது? அப்ப நான் கடவுச்சொல் எடுக்கிறேன் 1, 1 என்ற கடவுச்சொல்லை என்ற சாதாரண கணனி எப்படி அடையாளப்படுத்துறது அல்லது எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை பார்ப்போம். அப்ப சாதாரண கணனி என்ன செய்யும் என்றால் நான் 1, 1 என்று சொல்லும் போது அது என்ன செய்யும்னால் முதல் எலமெண்ட் சரி செய்து பார்க்கும். அதாவது 2வது அதுக்கு ஒரு வினாடிகளை எடுத்துக்கொள்ளும். 2வது நிலைமையில் சரி செய்து பார்க்கும். அதுக்கு 2வது நிலைமையில் எடுத்து பார்க்கும். 3வது நிலைமையில் 1, 0 என்ற இந்த நிலைமையில் எடுத்து பார்க்கும். அப்போது 3வது நொடியில் முடிந்துடும். 4வது நொடியில் தான் சாதாரண கணனி ஒரு கடவுச்சொல்லை 1, 1 என்ற இந்த கடவுச்சொல்லை சரிபார்ப்பதற்கு 4 நொடிகள் எடுத்துக்கொள்ளும். அதே நேரம் எங்களது குவாண்டம் கணினிகளானது ஒரே வினாடியில் அந்த கடவுச்சொல்கள் அனைத்தையும் பல நிலைகளில் இருப்பதாலும் ஒரே வினாடியில் அந்த கடவுச்சொல்லுக்கான பதிலை எடுத்துக்கொள்ளும். அதனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது மிக வேகமாக இருக்கு. இதுவே மன்னிக்கவும் இதுவே மற்ற பிட்டுகள் இது 2 பிட்டுகள் இதுவே 4 பிட்டுகள் 16 நிமிடங்கள் 5 பிட்டுகள்னா 32 நிமிடங்கள் 6 பிட்டுகள்னா 64 நிமிடங்கள் இப்படி இந்த அதிகரிப்பு பல மடங்காக அதிகரித்துக் கொண்டே போகும். ஆனால் குவாண்டம் கணினிகளில் அவ்வாறு அதிகரிப்பை ஏற்படுத்தாத பட்சத்தில் தான் இந்த குவாண்டம் கணினிகள் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த கோட்பாடு குவாண்டம் கணினியில் இருக்கிற ஒன்றை ஒன்று ஒத்த நிலைகள் என்று சொல்லுவோம். அப்ப இதுல இந்த கணினி எப்படி சரியாக இந்த 1, 1 தான், அதாவது குவாண்டம் கணினி 1, 1 தான் என்ற விடையை கண்டுபிடிச்சு என்று பார்த்தா அதுவாவது ஒரு நிலைமையில் இருக்கிற நேரத்தில் கணினியில் இருக்கிற குவாண்டம் கணினிகளில் இருக்கிற பிட்டுகள் ஒரே நேரத்தில் எல்லா விதமாகவும் ஒன்றை வலுப்படுத்துகிறது. அதுக்கு சமப்படுத்த ஒரு நிலைமையை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கு. அப்ப நாங்கள் அந்த ஒன்று தான் என்கிற இன்புட் என்று உள்ளீடு என்று கொடுத்தவுடன் உடனே என்ன செய்யும் என்றால் இந்த குவாண்டம் பிட் இதை கண்டுபிடித்து அதுக்கான விடையை அல்லது அதுக்கான விடையை எங்களுக்கு இலகுவாக தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த குவாண்டம் இன்டர்ஃபேஸ் மூலமாக. 3வது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்று சொல்றது ஒரு கியூபிட்டை வந்து நாங்க வந்து ஒன்றுடன் இணைத்து சேர்த்து பயன்படுத்துறது. கிட்டத்தட்ட இது வந்து இப்போ ஒரு பிட்டு ஒரு அணுக்குள் ஒரு பிட்டுகள் இருக்கும் போது இன்னொரு பிட் வந்து அதே அளவு அமைப்போடு தன்னோடு சேர்ந்து கொண்ட நிலையில் காணப்படும். இப்போ உதாரணமாக சொல்ல போனா ஒரு பொருளை 2 பொருளை நான் இங்கேயும் வைத்துக்கொண்டு என்னோட கையுறையை நான் இங்கே வைத்திருக்கிறேன், வலது கையுறையை நான் இங்கே வைத்திருக்கிறேன், இன்னொரு கையுறையை வந்து இன்னொரு இடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் கட்டாயமாக இந்த 2 கையுறை என்பது வலது இடது என்ற 2 கையுறை கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி என்டாங்கிள் பண்றது பிட்டுகள் எல்லாம் இணைந்த நிலைமையில் எந்த பிட்டுகள் எந்த மாதிரி அமைப்புடன் காணப்படும், ஒன்றுக்கொன்று அமைப்புடன் காணப்படும் என்பதை அது ஏற்கனவே தங்களுக்குள் அறிந்து வைத்திருக்கும். அதன் காரணமாக நாங்கள் ஏதாவது ஒரு தரவுகளை கேட்கும் போது மிக வேகமாக அந்த தரவுகள் செயற்பட தொடங்கும். அப்போது அந்த துகள்கள் இணைவதன் காரணமாக மற்ற துகள்களின் மாற்றமும் அல்லது துகள்கள் வெளியேறுவதன் காரணமாக அது வேறொரு மாற்றத்தையும் கண்டுகொள்ளும். இந்த துகள்கள் என்று நாம் சொல்வது
எங்களோட தரவுகள் இணைக்கப்படுற இடத்தை தான் நான் இங்க துகள்கள்னு சொல்றேன். அடுத்தது நாங்கள் குவாண்டம் இதில் இருக்கிற சவால்கள் குவாண்டம் நிலைமைகள். குவாண்டம் நிலைமைகள் என்ன என்றால் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது ஒரு வெப்ப, அதாவது அணுக்கள் சம்பந்தமா அணுவில் உள்ளே இருக்கிற நிலைமையை அணுவினுடைய கட்டமைப்புக்குள் எங்கள் தரவுகளை இணைப்பதன் காரணமாக அதன் போது எங்களோட வெப்பம், அதிர்வு, மின்காந்த அலைகளால் இந்த துகள்கள் பாதிப்படையும். அதனால குவாண்டம் கம்ப்யூட்டர் நாங்கள் கணினியை பராமரிப்பது சரியான கடினமாக காணப்படும். அதே நேரம் குவாண்டத்துக்கான வெப்பநிலை வரம்புகள் சொல்வது குவாண்டம் கணினிகள் வேலை செய்யும் அணுக்களை, இதன் மூலமா அணுக்களில் ஏற்படும் வெப்பத்தின் காரணமாக அதனை குளிர்வடைகிறதுக்கு மைனஸ் 250க்கு மேற்பட்ட டிகிரி குளிர்விக்க வேண்டி வருது. இதன் காரணமாக அதிக அளவு செலவு, பொருட்செலவு இருக்கும். அதே மாதிரி இதை உருவாக்குவது கடினம். மற்றும் இந்த குவாண்டம் கணிக்காக எழுதப்படுற செய்நிரல்கள், நெறிமுறைகள் எல்லாம் குறைவு. இப்போதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதனால இதற்கான செய்முறைகள், நெறிமுறைகள் குறைவாக காணப்படுது. அதை விட குவாண்டம் சம்பந்தப்பட்ட பொறியியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றின அறிவு குறைவாக இருக்கிறார்கள் என்ற இது ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால இன்னும் இந்த குவாண்டம் மென்மேலும் வளர்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. குவாண்டம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம்னா, குவாண்டத்தின் மூலம் எங்களுக்கு தேவையான பிள்ளைகளா இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு தேவையான தரவுகளா இருக்கும், உடனே நொடிப்பொழுது திருத்தக்கூடிய ஒரு கணினிகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் மூலமாக எங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட செயற்கை நுண்ணறிவுடன் சேர்ந்த கணினிகள், கலப்பின கணினிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு எதிர்காலத்தில் வரலாம். அதை விட நாங்கள் இப்போது பயன்படுத்துகிற இணையம் குவாண்டத்தின் மூலம் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தொழில்துறையில் அதிகளவான பயன்பாடு இந்த குவாண்டம் மூலம் கொல்லப்பட்டிருக்கு, தெரிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த குவாண்டத்தை பற்றி இன்னொரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த உரையை கடந்த ஆண்டு நோபல் பரிசு புரத கட்டமைப்புக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்காக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட இந்த 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 ஸ்லைடை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த அணுக்களின் கட்டமைப்பை கண்டுபிடிப்பது சரியான கட்டம், அதாவது கடினமான ஒரு விடயமா இருக்கு. ஒரு களங்களின் மேற்புற மென்சவ்வு புரோட்டினால் ஆக்கப்பட்டது. அந்த புரத்தினால் ஆக்கப்பட்ட அந்த புரத கட்டமைப்புகள் நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடியது. அப்போது நாங்களுடைய இந்த 3 விஞ்ஞானிகள், US அமெரிக்காவை சார்ந்த ஒரு விஞ்ஞானியும் UK சார்ந்த 2 விஞ்ஞானிகளும் சேர்ந்து இந்த புரத கட்டமைப்பை AI மூலமாக கண்டுபிடித்திருக்கார்கள். இந்த புரத கட்டமைப்புகள் இதற்கு முதல், அதாவது 2020க்கு முதல் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களுக்கு முதல் கிட்டத்தட்ட நாங்கள் 1,73,000 புரத கட்டமைப்புகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இப்போது 21 கோடிக்கு மேற்பட்ட புரத கட்டமைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்குள் 21 கோடிக்கு மேற்பட்ட புரத கட்டமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது மிக மிக ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ முன்னேற்றங்கள், அதாவது மருந்து கண்டுபிடிப்புகள், தீராத பெரிய ஒரு தேவைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னா, மிக மிக அதிகளவான தகவல்கள் பயன்படுத்துகிற இடங்களுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, கணித்தல்கள் மிக வேகப்படுத்தக்கூடிய கணனிகள் எங்களுக்கு தேவைப்படக்கூடாது. இப்போது இருக்கிற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இத்தனை மில்லியன் 24 மில்லியன் புரத கட்டமைப்பு 5 வருடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால், எங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்த தொடங்கினால் உலகத்தில் பெரியளவு மாற்றம் நிச்சயமாக வரும் என்பது எனது கருத்து. அதன் மூலம் வானியலாக இருக்கலாம், அல்லது தொழில்துறை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது அறிவியலாக இருக்கலாம், எந்த ஒரு அமைப்பிலும், எந்த ஒரு கட்டமைப்பிலும், எந்த ஒரு துறைகளிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு இப்போது செய்வதை போல் குவாண்டம் கணினிகளும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பது எனக்கு சிறிதளவும் சந்தேகம் இல்லை. நன்றி. நன்றி திரு
பாலசுந்தரம் அவர்களே. வணக்கம். நான் மட்டக்களப்பிலிருந்து இலங்கேஸ்வரன் கதைக்கிறேன். இந்த விடையை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி நீங்களும் எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் இன்றைய காலத்தில் பயன்படுத்துகிற இந்த கணானிகள் வந்து எலக்ட்ரிக்கல் நுட்பத்தில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் ஒர்க் பண்ணுது. அது பைனரி சிஸ்டம் தான் செய்து கொண்டு வரோம். அப்போ இந்த குவாண்டம் கணனிகள் இதிலிருந்து டெக்னாலஜி ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக என்ன மாதிரி வேறுபடுதுன்ற விஷயத்தை முன் வைப்பீங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தா விடுங்க, சொல்லாட்டி கொஞ்சம் முடிவாக சொல்ல முடியுமா அதை பற்றி? குவாண்டம் கணனிகள் இப்ப எங்கட கணனிகள் மாதிரி தான் நாங்கள் 0 பயன்படுத்துற மாதிரி குவாண்டம் கணனிகள் அதே 0 தான் பயன்படுத்துகிறது. ஆனா அதோட நிலை வந்து குவாண்டம், அதாவது அணுக்களின் நிலையில வந்து அந்த தரவுகள் பதிவிடப்படுவதனால் அதோட நிலை இன்னொரு நிலையை கொண்டு வருது. அதை நாங்க சூப்பர்பொசிஷன் சொல்றோம். அந்த சூப்பர்பொசிஷன்ல வந்து டேட்டா வந்து எந்த மாதிரியாகவும் இருக்கு. நான் இதற்கு முதல் ஒரு ஸ்லைட உங்களுக்கு நான் உங்களுக்கு அது புரிதலா இருக்கு. அந்த ஸ்லைடுக்கு நீங்க இருந்தீங்களோ அந்த இதான். ஸோ நார்மல் கணனிகள் வந்து செய்த வேலையை இப்ப நாங்கள் இந்த பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைக்கிறேன். இப்ப நார்மல் கணனி, அதாவது குவாண்டம் கணனி கியூபிட்டை பயன்படுத்துவது, அதாவது சாதாரண கணினிகள் இந்த கியூபிட்ல ஒரு கியூபிட் ஆனது சாதாரண கணினிகளுக்கு 2 பிட்டுகளாக பயன்படுத்தப்படுது. 2 பிட்டுகளுக்கு சமம். அப்ப நார்மல் கணனி, அதாவது குவாண்டம் கணினிகள் 0, 0, 1 பயன்படுத்துற நேரத்துல ஒரு உயரிய நிலை சூப்பர்பொசிஷன் நிலையில இருக்கு. 0 இருக்கலாம், 1 இருக்கிற இந்த சந்தர்ப்பம் தான் சூப்பர்பொசிஷன். அப்ப இந்த பொசிஷன்ல வந்து பாக்குற நேரத்துல ஒரு குவாண்டம் கணினியில இருக்கிற பிட்டுக்கும் எங்கட சாதாரண கணினியில இருக்கிற பிட்டுக்கும் 4 வித்தியாசமான நிகழ்தகவு உருவாக்கப்படுது. அதாவது இந்த கணி ஒரு நேரத்துல செய்யற வேலையை எங்கள் கணி 4 வடிவான விதத்துல செய்ய போகும் விதமான நேரங்கள்ல அந்த வேலையில செய்யறதால எங்கட கணி வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்க போகுது. நிச்சயம் அந்த கணினியோட அளவு பரிமாணம் இப்படிதான் இருக்க போகுது. ஆனா சேமிப்பெல்லாம் ஒரே மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க இந்த எங்கட கணி சாதாரண கணினில பார்த்தாலும் அது பிளஸ் மைனஸ், அதைத்தான் நாங்கள் 0, 1 கருதுறோம். இல்ல, அந்த பிளஸ் மைனஸ், அதாவது கணனிகள் எங்க சாதாரண கணனிகளில் எலக்ட்ரான்கள் போய் சேர்றத நாங்க பிளஸ் மைனஸ் வச்சிருக்கோம். எங்க டிரான்சிஸ்டர்ல போய் இந்த எலக்ட்ரான்கள் போய் பதிகிற அந்த கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்கள் ஒரு கட்டமைப்பு தான் எங்கட சாதாரண கணனி. அதே மாதிரியான கட்டமைப்பு தான் இங்கேயும் இருக்கிறது. ஆனா இங்க அணுக்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த 0, 1 ஒரு 3வது நிலையை எடுக்குது. அந்த நிலை சூப்பர்பொசிஷன். இந்த சூப்பர்பொசிஷன்ல வச்சு நாங்க எந்த ஒரு வேலையை வந்து அதிகரிச்சு பண்ணோம், பல மடங்காக அதிகரிக்கலாம். இப்ப இந்த உதாரணத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்களுக்கு. இப்ப எங்கட சாதாரண கண்ணி ஒரு இந்த நம்பரை செக் பண்ணி சொல்லண்டா, இதை செக் பண்ணி 2வது செக் பண்ணி 3வது 4வது தடவை செக் பண்ணி 4 வினாடி எடுத்துக்கொள்ளும். அதே நேரத்துல குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இந்த 4 தடவைகளும் ஒரே லெவல்ல இருக்கு, ஒரே நிலையில இருக்கு. அப்ப இது ஒரே நிலையில இருக்கிறதுனால நாங்க ஒரு கேள்வியை கேட்டா அவர் உடனே அதுக்கான பதில தரப்போம். அப்ப அதனால இது சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து தான் இருக்க போகுது. ஆனா அதே மாதிரி உங்க தரவுகள் அது எண் வகையா இருக்கலாம், எழுத்து வகையா இருக்கலாம், பாடலா இருக்கலாம், படங்களா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், காணொலியா இருக்கலாம். அதெல்லாம் எந்த வகையில இருந்தாலும் இதே வடிவத்திலாம் சேமிக்கப்படுவது, கடைசியில் எலக்ட்ரான் வடிவத்திலாம் சேமிக்கப்பட போகுதுன்ற என்ற நல்லது ஐயா, நன்றி. இதுல வந்து இலத்திரங்களோட சக்தி மட்டம் இதுக்குள்ள தொடர்படுது ஐயா? அப்படி ஒரு கட்டம் இருக்குதா? நிச்சயம் சக்தி மட்டங்கள்ல எனக்கு அந்த அளவு புரிதல் எனக்கு உண்மையாவே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு கணிதம், இது வந்து ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தேடல், இல்ல அதீத அறிவு, அது ஒரு மேற்படிப்பு எந்த ஒருத்தருக்கு தான் இது பற்றின ஒரு இது தெரியும். நாங்கள் சற்று கொஞ்சம் இது சம்பந்தப்பட்ட ஒரு மேலோட்டமான அறிவு தான் என்னிடம் இருக்கிறது. இது எப்படி இருக்குங்க, இதை பற்றி படிக்கணும். நாங்க குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும். அப்ப நார்மலா இருக்கிற நார்மல் கிளாசிக்கல் பிசிக்ஸுக்கும் குவாண்டம் பிசிக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம். கிளாசிக்கல் பிசிக்ஸ் இப்ப என்னட்ட இருக்க ஒரு பொருள் கீழே விழுந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு அணுக்குள்ள இருக்கிற அணுல எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி நடத்தையை மேற்கொள்ளும்ன்றது தெரியாது. அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆழ்ந்த அறிவு எங்களுக்கு கட்டாயம் தேவை. அது சம்பந்தமா நிச்சயம் படிக்கும். அப்பதான் எனக்கு இது தெரிய வரும். மற்றபடி எனக்கு அவ்வளவு இதுல தெளிவு இல்லை. நல்லது ஐயா, நன்றி. நல்ல வழியை விளக்கப்படுத்தினீங்க, நன்றி.
வணக்கம். நான் ஷாம்லா டொரண்டோலேருந்து கதைக்கிறேன். கேக்குதா ஐயா? சொல்லுங்க. ஓ, நான் சொல்லுங்க. என்னண்டா இப்ப ஏஐ வந்து பெரிய ஒரு பூஸ்டர் தந்திருக்குது. எங்கட படிப்புகள், வேலைகள் எல்லாத்துலயுமே ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கு. இப்ப இதுவும் வந்தால் அதனுடைய மற்ற பக்கம் நன்மை தீமை படிப்புகள், வேலைகள், ஆக்களோட இதுல என்னவா இருக்கும்? படிப்புகள் வேலைகள்ல பொறுத்தளவுல நிச்சயம் வந்து அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை உச்ச கட்டத்தை அடையறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த தொழில்நுட்பம் இப்போதையில் வந்து ஆரம்ப கட்ட நிலையில இருக்கிறதுனால அதை விட்டு சொல்ல முடியாது. ஆனா நிச்சயம் வந்து உங்களோட எங்களோட செயற்கை நுண்ணறிவுக்கு இந்த குவாண்டம் கணி செயற்பாடுமானது சேர்ந்து வேலை செய்யும்னா நிச்சயம் வந்து செயற்கை நுண்ணறிவிட அதீத பயன்பாடை வந்து நாங்க பெறலாம் இந்த குவாண்டம் கணினியை இணைத்து பயன்படுறதால. அதனால நிச்சயம் எங்களுக்கு பிரயோசனமாக தான் இருக்கு. கட்டாயம் நிச்சயம் பிரயோசனமாக தான் இருக்கு. இப்ப நாங்கள் பயன்படுத்துற கடவுச்சொற்கள் சாதாரண கணனிகளில் பயன்படுத்துற கடவுச்சொற்கள். இதுவே குவாண்டம் கணனிகள் உருவாக்கப்படும் போது அதன் மூலமாகவும் கடவுச்சொற்கள் அல்லது அதற்கான என்கிரிப்ஷன், அதாவது அதை வந்து குறிமுறையாக்கப்பட்ட கடவுச்சொற்கள் வந்து நிச்சயம் ஒரு ஹை செக்யூரிட்டி கடவுச்சொற்களா தான் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய இருக்கிற ஒவ்வொரு வேலையிலும் இன்னும் இலகுவான முறையில தான் உங்களுக்கான அந்த இலகுவான முறையில தான் இந்த கணினி அதாவது கட்டமைப்பு உருவாக்கப்படுமே தவிர இது பிரச்சனையை கொண்டு வராது. எந்த காலத்திலும் பிரச்சனையை கொண்டு இன்னும் இலகுவாக இருக்கும்போது குறைவாக இருக்காதுன்றது எந்த கருத்து. நிச்சயம் குறைவாக இருக்காது. ஏன்னா நாங்க செயற்கை நுண்ணறிவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இயல்பு நிலையை கொண்டு இயல்பாகவே நாங்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது வளமையா செய்யற ஒரு காரியங்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த செயலிகளை பயன்படுத்தி செய்யற வேலைகளும் மிக மிக இலகுவாயிட்டு. ஏன்னா என்னுடைய அலுவலக வேலைகள் கூட மிக மிக இலகுவாகிவிட்டது. அது எப்படி சொல்றேன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. ஆனா இதை பயன்படுத்துற நபர்கள்ற அறிவு, இது சம்பந்தப்பட்ட அறிவு தான் குறைவா இருக்கு. ஆனா அதனால சில பேருடைய தனித்துவங்கள், கிரியேட்டிவிட்டி அல்லது அந்த இதுல பற்றி என்ன நினைக்கிறீங்க? லேசினஸ் அல்லது அதெல்லாம் அது நான் யோசிக்கிறது மெட்ட பக்கம். நீங்க சொல்றதெல்லாம் பாசிட்டிவ் சைட் சொல்றீங்க, அது உண்மை. பட் அதே சமயத்துல இப்ப நாங்க கஷ்டப்பட்டு ஒன்றை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதை வந்து ஏஐ கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் உள்ள அந்த தனித்துவங்கள் இப்ப நான் செய்யறதுக்கு எனக்கு இலகுவாக்குறது ஓகே, அதே இது எல்லாருக்கும் இல்ல அவைலபிளா இருக்கு. அப்ப என்னுடைய தனித்துவம் அங்க என்ன மாதிரி அது பாதிக்கப்படும்? இது ஒரு முரணான கேள்வியா இருந்தாலும் இதுக்கு பதில் என்னுடைய பகுதியில இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு ஓவியம் பிகாசோ ஓவியர் வந்து வைத்த ஓவியம் வந்து எத்தனை காணிகள் வந்தாலும் அந்த ஓவியத்துக்குரிய மதிப்பும் பெருமதியும் குறைய போறதே இல்லை. கைகளால செய்யப்படுற முனைத்திறனான வேலைகளுக்கு, அதாவது ஹேண்ட்மேடான பொருட்களுக்கு எப்பயுமே விலை மதிப்பற்ற நிலைமைதான் இன்னும் இருக்கு. நீங்க என்னத்தை நாங்க கணினி மூலம் செஞ்சாலும் இப்ப நான் ஒரு விடயத்தை ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒரு ரிசர்ச்சுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் செஞ்சுட்டு நான் அதை சப்மிட் பண்ணா அது கணினி சொல்லும், நீ இந்த இவ்வளத்தையும் இங்க இருந்து தான் செஞ்சிருக்கா, இந்த இருந்து தான் எடுத்திருக்கான்னு கணினியே சொல்லும். அப்ப நாங்க போலியான வேலையை செய்யவே இயலாது. இப்ப நிறுவனங்கள் வந்து தங்களுடைய வேலையை இலகுவாக்குவதற்கு தான் இதை உருவாக்கி இருக்கிறே ஒழிய நாங்க போலியா எங்களோட அறிவை மேம்படுத்திக் கொள்ள முடியாது. கட்டாயம் நாங்க படிச்சே ஆகணும். இப்ப இந்த தொழில்நுட்பத்தை படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு வந்து தேவை. இப்ப எனக்கு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறேன்றதுக்காக செயற்கை நுண்ணறிவை எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்ப செயற்கை நுண்ணறிவு வேலை செய்யறதுக்கும் யாரோ ஒருத்தர் வந்து அது சம்பந்தப்பட்ட செயல்களை படிச்சிருக்கு. அதன் மூலம் தான் செயற்கை நுண்ணறிவு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்ப இருக்க போற குவாண்டம் கணினியும் வந்து அதே நிலைமை தான் இருக்க போகுது. குவாண்டம் கணினியும் வந்து நாங்க படிச்சு எங்களோட திறமை மூலமா தான் இதை கொண்டு வரலாம். இதுக்கு பிறகு இன்னொரு 10-20 வருடங்கள்ல வேறொரு தொழில்நுட்பம் வரும்.
அதுக்கு நாங்க அடாப்ட் பண்ணிப்போம். நாங்க இதுக்கு முதல்ல நீங்க பார்த்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் நாங்கள் கூடாதுன்னு சொன்னாங்க. அந்தந்த தொழில்நுட்பம் அந்தந்த காலகட்டங்கள்ல அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்ப அதனால நீங்க இதை நிச்சயம் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஆனா எங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கான அறிவுக்கும் உங்களுக்கான அந்த ஸ்கில்லுக்குமான பெருமதி வந்து எப்பயுமே மாற்ற முடியாது ஒரு விதத்துல. இப்ப நான் ஏஐ மூலமா நான் ஒரு டிராயிங் கீறி கொடுக்கறதுக்கும் என்னது கையால நான் கீற டிராயிங் எது மதிப்பானது கேட்டா கையாளுக்கு அது ஒன்றும் செய்யப்படும். அது ஒரு காட்சி பொருளா இருக்க முடிய அதை நாங்க ஆதரிக்க மாட்டோம். அது உலகம் அனுமதிக்காதுன்றது எந்த பக்கத்துல இருந்த கருத்து. அப்ப இதால நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் அதுகளும் வருது. கேவலா, அதுக்கு என்ன இது உங்களுடைய செய்ய கடைசி கேள்வியா இருக்கட்டும். வேலை இழப்பு அது நடந்தால் என்ன நடக்கும்? இல்ல வேலை இழப்புன்னு சொல்றது என்ன, நாங்க இதை படிக்கிறோம் இல்லை. இப்ப இதுக்கான தேவை இப்ப இந்த குவாண்டம் கணனி சம்பந்தப்பட்ட பொறியியலாளர்கள் ஆராய்ச்சி மையங்கள் நிறைய இருக்கு. அது சம்பந்தமா படிக்கிறதுக்கான ஆட்கள் குறைவு, தொழில்நுட்ப சிந்தனைகள், அதாவது பயிற்சி மையங்கள்ல இருக்கிற வளவாள இது சம்பந்தப்பட்ட படிக்கிற ஆட்கள் குறைவு. இப்ப நீங்க செயற்கை நுண்ணறிவு எடுத்துக்கொண்டாலே செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்டு நாங்க பயன்படுத்துறவங்க ஒழிய செயற்கை நுண்ணறிவு எப்படி வேலை செய்யறதுன்றதை படிக்கணும் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். நாங்க செயற்கை நுண்ணறிவு எப்படி வேலை செய்யறதுன்றதை படிக்கணும். நாங்க போனை பயன்படுத்துறோம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றோம் மட்டும் தான் எனக்கு தெரியும். போனுக்குள்ள நடக்கிற அந்த இன்டர்னல் மெக்கானிசத்தை நாங்க படிக்கணும். அப்படி படிக்கும் போது எங்களுக்கு கட்டாயம் வேலை வாய்ப்பு இருக்கும். நாங்க இன்னமும் எங்களோட அறிவை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு ஒழிய என்னைய பொறுத்தளவு இது குறைவென்று சொல்றதுக்கு இல்லை. நீங்க கட்டாயம் இப்ப குவாண்டம் வரனா வேலை இல்லைன்னா நான் குவாண்டம் படிக்க போறேன். எனக்கு செயற்கை நுண்ணறிவை பற்றி தெரியல, செயற்கை நுண்ணறிவை படிச்சா அது சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்குதானே. நாங்க படிக்கிற, அதாவது நாங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதுல இருக்கிற தடங்கள் தான் நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்று சொன்னா இது எங்களுக்கு சரிவா இதால வேலை வாய்ப்பு இல்லாம போகும்னு நினைக்கிற முடிய. ஆனா நீங்க வர்ற தொழில்நுட்பங்களை நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா அதை கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நிச்சயம் யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாம போக போறதில்லை. எனக்கு உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி நல்ல அறிவு இருக்குன்னு சொன்னா நீங்க நிச்சயமா அந்த ஒரு பெரிய ஒரு கம்பெனியில இப்ப நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க. இப்ப நீங்க படிச்சிருக்கிற வேறொரு பாடம் வைப்போம். இப்ப நீங்க குவாண்டத்தை பற்றி உங்களுக்கு அதீத அறிவு இருக்குன்னு சொன்னா நிச்சயம் நீங்க அந்த இடத்துல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு குறைவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. நாங்க அதை கற்றுக்கொள்ற அளவை கூட்டிக் கொண்டா வேலை வாய்ப்பு குறைகிறது தடுக்கலாம். நன்றி. வினாக்களுக்கான நேரம் இருக்கிறது. திரு பாலசுந்தரம் அவர்களே, உங்களுக்கு வேறு வினாக்கள் வரும் வரையும் ஏதாவது கூற விரும்பினா கூறலாம். சரி, இந்த குவாண்டம் கணிகள் வந்து இப்போதைக்கு எல்லாரும் பயன்படுற மாதிரி ஒரு பெரிய ஒரு அழிவுன்னு நினைக்க வேண்டாம். தொழில்நுட்பம் என்பது எங்களோட வளர்ச்சியில அடுத்தபடி. செயற்கை நுண்ணறிவு நாங்க பயன்படுத்தக்குள்ள செயற்கை நுண்ணறிவால நிறைய இழப்புகள் வரும் என்று நினைக்கிறீங்களா? அதனால இழப்புகள் வரப்போறேன். அந்த செயற்கை நுண்ணறிவால எங்களுக்கான தேவைகளை நாங்க இலவாக்கி கொள்ளுற முடியும். அந்த செயற்கை நுண்ணறிவை நாங்க கற்றுக்கொள்றதுனால அடுத்த கட்டத்துக்கான நடைமுறை, அடுத்த கட்டம் நாங்க தொழில்நுட்பத்துல என்ன காலடி வைக்கலாம்ன்றதை தாண்டலாம். ஒன்றை நாங்கள் பற்றி தெரிஞ்சு கொண்டாதான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க முன்னேற முடியாது. நாங்க இது எங்களுக்கு சரிவராத ஒரு விடயம். இந்த இதை படிக்கிறதன் மூலமா எந்த விதமான பிரயோசனம் இல்லை. இது எங்களுக்கு எங்கட
எங்களோட கலாச்சாரத்துக்கும் அல்ல எங்களுடைய விழுமியத்துக்கும் எங்களோட சமுதாயத்தை சீர்கெடுக்குதுன்னு நீங்க நினைக்க தேவையில்லை. அது சரியான முறையில நாங்க பயன்படுத்த தவறிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாத்தையுமே வார தொழில்நுட்பங்களை நாங்க சரியான முறையில அணுகாட்டி நிச்சயம் அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி நாங்க எப்பயுமே அதை போய் அணுக மாட்டோம். தெரியாம அதை ஒன்று செஞ்சு பார்க்காம, அதாவது அதன் மூலமா அறிவை பெற்றுக்கொள்ளாம, அதன் மூலமா ஒரு பயனை அடையாம நாங்க அதை பிழை சொல்றது என்னைய பொறுத்தளவுல எந்த பக்கத்துல நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். குவாண்டம் கணினிகள் என்று சொன்னா குவாண்டம் கணினிகளை கண்டுபிடிக்கிற ஆட்கள் எங்களை போட்ட ஆட்களா இருக்கணும். இனி வர சமுதாயம் வந்து குவாண்டம் கணினிகள்ல ஈடுபடணும். இனி வர பிரச்சனைகளை இனிகள் மிக விரைவாக முடிவு செய்யக்கூடிய மாதிரி இந்த அமைப்பு காணப்படும், இந்த குவாண்டம் பண்றது. அப்ப நாங்க இத மென்மேலும் வளர்க்கறதுக்குரிய நடவடிக்கைகள் தான் எங்களை பக்கத்துல இருந்து எங்களால முடிஞ்ச அளவு நாங்க செய்யணுமே தவிர இதை ஒரு தேவையில்லாத ஒன்றோ அல்லது இதால எங்களுக்கு பிரச்சனை எதிர்காலத்துல பிரச்சனை வருமானதை நீங்க நினைக்க கூடாது. கணனியால பிரச்சனை வருமானு நினைச்சிருந்தா நாங்க இவ்வளவு தூரம் இன்றைக்கு நாங்க இவ்வளவு தூரம் உரையாடி இருக்க மாட்டோம், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்க மாட்டோம். அப்ப இதை நாங்க படிச்சனாலதான் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணி கொண்டு எங்களோட கட்டமைப்புக்குள்ள அதை அடாப்ட் பண்ணோம்டா போதுமானது எந்த கருத்து. நான் தண்டாயுதபாணி திருகோணமலையிலிருந்து பேசுகிறேன். உங்களுடைய உரை பாராட்டுக்குரியது. எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள், குவாண்டம் கணனி என்ற விஷயம் தொடர்பாக இது ஒரு அநேகமானவர்களுக்கு ஒரு புதிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில அந்த விடயங்கள் பற்றி ஒரு முன்னறிவை அதனோடு தொடர்புடையவர்கள், இந்த தகவல் தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையவர்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த முறை, உங்களுடைய விளக்கம் பாராட்டுக்குரியது. அதனை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகிறேன். ஆனால் சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. சில தகவல்கள் அல்லது சில பேருடைய அறிக்கைகள் வருகின்றது. எதிர்காலத்துல என்னென்ன வேலைகள் இல்லாமல் போகும். உலக அளவில சில குறிப்பிட்ட வகையான தொழிலுக்குரிய ஆரணிகள் தேவைப்பட மாட்டாமல் போவார்கள். அதனுடைய விளைவு, அதாவது தகவல் தொழில்நுட்பத்தினுடைய விரைவான வளர்ச்சி வேலைகளை இலகுவாக செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்துதல். ஆகவே இந்த தொழில்நுட்பம் சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகள் காரணமாக சில வகையான, நான் உடல் உழைப்பு தொழில்களை சொல்லவில்லை, அலுவலக ரீதியாக கல்வித்துறை ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தொழில் வாய்ப்புகள் அல்லது தேவைகள், சில தொழிலுக்கான தேவைகள் குறைந்து போயிடும் அல்லது இல்லாமல் போயிடும் என்ற சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது 2 பேருக்கு கேள்விகளுக்கு சொன்ன பதில் மூலம் அப்படி நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அது நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆராய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இருந்த பொழுதிலும் புதிய அறிவுகளை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது AI தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, வர தகவல் தொழில்நுட்பத்துறையில் வரக்கூடிய புதிய, இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குவாண்டம், இதுகளை எங்களுடையவர்கள் நம்மவர்கள் அதை பற்றி பிடிப்பதற்காக அந்த அறிவை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே உங்களுடைய உரை வரவேற்கத்தக்கது. இதில் எனக்கு ஆழமான கேள்விகள் கேட்கக்கூடிய அறிவும் என்னிடம் இல்லை. இருப்பினும் உங்களுடைய இந்த 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 குவாண்டம் கணனிகள் பற்றிய இந்த உரை சிறப்பானது. என்னுடைய பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றி சார். நீங்க சார் சொல்ற மாதிரி அது உண்மையம்தான். அதற்கான அளவுகள் அதாவது நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள் என்றது ஒரு புறம் தள்ள வேண்டிதான் இருக்கு. ஏன்னா ஒரு குறைந்தளவான வேலை வாய்ப்புகள் இல்லாம போகும். ஏன்னா இப்ப ஒரு விவசாயத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா விவசாயத்தை யாருமே செய்யறதே இல்லை. ஆனா விவசாய துறையில இந்த தொழில்நுட்பம்
உட்படுத்தினா நிறைய சிறு தொழில் செய்கிற முயற்சியாளர்கள் வந்து அதிகரிப்பாங்க. அதாவது என்டர்பிரனர்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதால அந்த லெவல் நாங்கள் எல்லாருமே ஒரு நிறுவனத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு பார்க்கறோமே ஒழிய, நாங்கள் ஒரு தொழில் முயற்சியாளராக வாரத்துக்கு மிகவும் யோசிக்கிறது சரியான குறைவா இருக்குது. எல்லாரும் ஒரு இன்னொரு சம்பளத்துல இந்த இடத்துல வேலை செஞ்சா போதும்ன்றதுதான் இருக்கிறேன். ஆனா இந்த தொழில்நுட்பங்கள் உண்மையாவே எந்த கருத்து சொல்லுது, தொழில்நுட்பங்களை நாங்க உண்மையாக பயன்படுத்தினோம்னா இந்த நாங்களும் ஒரு தொழில் முயற்சியாளராக வரலாம் என்றது எந்த கருத்து. தொழில்நுட்பங்கள் நிச்சயம் கைவிடும். நீங்கள் சொல்றாங்க சார், மேல ஒரு பாதிப்பு சிறு பகுதி இருக்கு. ஆனா நாங்க அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளணும் என்று சொல்றோம் சார். அது உண்மையான கருத்து தான். நன்றி சார் உங்க கருத்து. தொழில்நுட்பம் மனிதன் தலையீடு நிச்சயம் அது தலையீடு உணரிகளின் மிக உயரிய தொழில்நுட்பம் வந்து இதுல கையாளப்படுது. இப்ப நாங்க இப்ப பயன்படுத்துற சோலார் பேனல் இருக்கு, அல்லது ஃபேஸ் முகத்தை அடையாளப்படுத்துற கருவிகள், டிடெக்ஷன்ஸ், ஒவ்வொரு உணரிகளும் வந்து வெப்பம் சம்பந்தப்பட்ட உணரிகள், காற்று சம்பந்தம், பூகோள சம்பந்தப்பட்ட நிறைய உணரிகள் மூலமா தான் இப்ப தொழில்நுட்பம் வேலை செய்யுது. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு குவாண்டத்தின் மூலமாக நாங்க செய்யக்கூடிய நிச்சயம் வந்து அவங்களோட தலையீடு இன்றி இந்த வேலை செய்யும். அதாவது ஒரு எதிர்பார்க்காத அளவு உச்சகட்டத்துல இந்த உணரிகள் என்ற செயற்பாடு இருக்கு குவாண்டம் மூலம். அவர் சொன்ன கருத்து சரி, செயற்படும் பண்றது. நன்றி. இப்பொழுது நாங்கள் நிறைவு பகுதிக்கு செல்ல உள்ளோம். நன்றியுரைக்காக மூனா மயூரன், தமிழ் கணிமையாளர், செயற்குழு உறுப்பினர் தமிழர்தம் அவர்களை நன்றியுரைக்காக அழைக்கின்றேன். வாருங்கள். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு திரு பாலா அவர்கள் இன்றைக்கு எடுத்து கொடுத்த தலைப்பு சாதாரணமானது இல்லை. என்னன்னு சொன்னா, இது வந்து மிக புதியது, மிகவும் புதியது. இப்பதான் ஆய்வு கூடத்துல இருந்து ஒரு புரோட்டோடைப் அளவுக்கு வந்திருக்குது. அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு குவாண்டம் கணினிகளை இப்பதான் செய்ய தொடங்குகிறார்கள். இருவரும் சிலைக்காமல் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற நேரம் இது. ஏனெண்டா இது வந்து குவாண்டம் கணினியினுடைய பயன்பாடு முக்கியமாக பாதுகாப்பு துறையில, போர் பாதுகாப்பு, இந்த மாதிரியான தேசிய பாதுகாப்பு என்று வரும் பொழுது அதனுடைய பயன்கள் வந்து மிக 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 பெரியது. நீங்க இப்ப சொல்லி தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அப்படியான ஒரு நிலைமையில அது இருக்குது. இப்பதான் 1-2 எப்படி ஒரு காலத்துல ஐபிஎம் மட்டும் ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வந்துச்சோ, அப்படி குவாண்டம் கணினிகள் 1-2 இப்ப கூகுள் முயற்சி செய்து அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். சீனாவுல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது அதை பற்றி அறிமுகத்தை தமிழர்தத்தில் கொண்டு வந்து செய்திருக்கிறார். அதான் இதுல ஒரு முக்கியத்துவம். இனி எதிர்காலத்துல பெரும்பாலும் இன்னொரு 5 வருடங்களுக்குள்ள அல்லது 2-3 வருடங்களுக்குள்ளதான் இந்த குவாண்டம் கணினியை பயன்படுத்தி பொதுமக்கள் என்ன செய்யலாம், அதுக்கான பயன்பாட்டு மென்பொருட்கள் வர தொடங்கும். அதுவும் முதல் சீனாவில இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி NVIDIAவினுடைய தலைவரும் கிட்டடியில சொல்லி இருக்கிறார். அப்ப அதன் பயன்பாடுகள் வந்ததுக்கு பிறகுதான் முழு விஷயமும் எங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முதலே தமிழரிடம் தன்னுடைய பார்வையாளர்களுக்கு, கலந்து கொள்பவர்களுக்கு இந்த விஷயம் தொடர்பான ஒரு ஆழமான ஒரு அறிவை கொடுத்திருக்கிறது. அந்த அறிவை பெரிய நன்றியை நாங்கள் வந்து வழங்க வேண்டியிருக்கு. அந்த நன்றியை தெரிவிக்க வேண்டியிருக்கு. இதுல இருந்து ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பக்கூடிய அளவு கூட இந்த தொழில்நுட்பம் பற்றி பெரிதாக அப்படியான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதான் முக்கியமானது. நன்றி. நம்மளுக்கு வந்து இதில் கலந்து கொண்டு இந்த முக்கியமான
மூலமாகவும் முக்கியமாக முழு வாழ்க்கையில தமிழ் மிகவும் புதிய ஒரு தொழில்நுட்பம், மிகவும் புதிய ஒரு தமிழிலேயே பயன்படுத்தி அழகை செய்திருக்கிறீர்கள். அடுத்து எங்களுடைய தமிழ் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இந்த உரையாடல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு போவதற்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். ஒன்று, தொடர்ச்சியாக தொழில்நுட்ப சேர்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் தொடர்ந்தும் எங்களோடு இருந்து இந்த தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. மற்ற தென்றல் வாங்கி இவர்கள் வியாழன் சனிக்கிழமைகளில் நாட்குறிப்பு நிகழ்ச்சியில் நம்முடைய இந்த கலந்துரையாடல் பற்றி அறிவிப்பு செய்கிறார். அதன் மூலம்தான் தெரிய வரும் நிகழ்ச்சி நடக்குது என்று சொல்லி வருகிறார். அந்த உதவியை எனக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நன்றி. அடுத்ததாக இந்த நம்முடைய கலந்துரையாடல் பற்றி ஒரு முன்னோட்டத்தை ஒரு முன்னோக்கி காணொலியை பார்த்து ஒவ்வொரு முறையும் நமக்கு தொடர்ந்து செய்து வருகிறார். அந்த அந்த காணொலி மூலமாகவும் இந்த நிகழ்ச்சி பல இடங்களுக்கு போய் சேர்க்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாற்றுறுத்துனராக இருந்து செய்து கொண்டு வந்த தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமான நன்றிகள் தமிழகத்தின் சார்பில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இப்பொழுது நாங்கள் இந்த உரையாடலிருந்து வெளியேறுகின்றோம். மீண்டும் 2 வாரத்தின் பின் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உரையாளருக்கும் இன்று கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றியை கூறி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.